सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. श्रीगुरुभ्यो नमः. 86வது श्लोकम्. तस्मिन्नप्यवगिलिताखिलप्लवङ्गे ध्वान्तत्वं गतवति रामबाणभाणोः शूरस्सोऽप्यजनि नियुध्य मेघनादः सौमित्रिज्वलदिषु बर्हिषः पतङ्गः. பிரஹர்ஷினி அப்படிங்கிற ஒரு இந்த புஸ்தகத்தை இப்போ புதுசா கொண்டு வந்திருக்கக்கூடியதான ஒரு விருத்தம். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா தஸ்மின் அபி அவகிலிதாகில प्लवंगे ध्वान्तत्वं गतवति रामबाण भाणोः शूरः सः अपि अजनि नियुध्य मेघनादः सौमित्रिज्वलदिषु बर्हिषः पतङ्गः. இப்போ யுத்தம் ஆரம்பிச்சாயிடுத்து. இந்த யுத்தத்துல முக்கியமானப்பட்டவா யார் யார் இருக்காளோ அவளுடைய விஷயத்தை மாத்திரம்தான் இங்க இந்த கிரந்தக்காரர் தெரிவிக்கிறார். அதுல போன ஸ்லோகத்துல நாம பார்த்தோம், கும்பகர்ணன் ராவணனால அனுப்பி வைக்கப்பட்டிருக்கான். இப்போ அவனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை சொல்றான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டா, கும்பகர்ணன் அவகிலிதாகில பிளவங்கா. அவகிலிதம் அப்படின்னா முழுங்குறதுன்னு அர்த்தம். இந்த வானரங்கள் எல்லாம் என்ன பண்றான்னு சொன்னா எல்லாரையும் முழுங்கிடுறான். அவகிலித எல்லாரையும், அகில பிளவங்க, அவகிலிதாக அகிலாக பிளவங்காக ஏன. நம்ம இப்படியே இந்த சமாசத்தை தமிழ சொல்றதா இருந்தால், முழுங்கிய வானரர்கள் யாராலோ அவன் முழுங்கிய வானரர்களை கொண்டவன் கும்பகர்ணன் அர்த்தம். இதையே இந்த சதி சப்தமின்னு நம்ம ஒரு பிரயோகத்தை சொல்லியிருந்தோம். அவன் இவ்வாறு செய்கையில் அப்படின்னு, அந்த மாதிரிதான் இதை சொல்லியிருக்கான். தஸ்மின்னு அவகிலிதாகில பிளவங்கே கதவதி. அந்த கும்பகர்ணன் எப்பேற்பட்ட கும்பகர்ணன்? வானரர்களை முழுங்கக்கூடியதான கும்பகர்ணன் இவ்வாறு ஆகையில், இவ்வாறு செல்கையில். எவ்வாறு செல்கையில்? ராமனுடைய பானத்துக்கு இலக்காக ஆகையில். கதவதி, கதவதின்னா செல்கையில். எவ்வாறு செல்கையில்? ராமனுடைய பானத்திற்கு இலக்காக ஆகும் சமயத்தில், அதாவது மரணத்தை தழுவும் சமயத்தில். எப்பேற்பட்ட பானம் அது அப்படின்னு கேட்டா, ராம பாண பானோஹோ. ராமஸ்ய பானஹா ராமபானஹா, ராம சம்பந்தின்னு அர்த்தம். ராமனுடைய பானம். அந்த பானமே எப்படி இருக்கு? பானுஹு, சூரியனை போல ஒளி பொருந்தியதா இருக்கு. அதனால இந்த ஒளி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, இருட்டை போக்கும் இல்லையா? இப்போ ராமனுடைய பானமே ஒரு ஒளி பொருந்தியதா இருக்குன்னு சொன்னா, இந்த பானத்தால அழிய போறது யாரு? கும்பகர்ணன். அப்போ அவன் ஒரு இருட்டுக்கு சமமானவன் இல்லையா? துவாம் தத்துவம் கதவதி. எவ்வளவு அழகா கவி சொல்றாரு பாருங்க. ராமனுடைய பானம் ஒளி சூரியனை போல ஒளி பொருந்தியது அப்படின்னு சொன்னா, இந்த ஒளியால அழிக்கப்படுவது எது? இருட்டு. துவாந்தம், துவாந்தம்னா தமஹா, தமஹான இருட்டு. அவ்வாறு ஆகையில், இருட்டாக ஆகையில், இருட்டை போல ஆகையில் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பானத்தினால, இந்த ஒளியினால எப்படி இருட்டானது போறதோ அதை போல ராமருடைய ஒளி பொருந்திய அந்த பானத்தினால் இவன் இருட்டை போல அழிந்து போகையில். இதுதான் சதி சப்தமி பிரயோகா. தஸ்மின்னபி அவகிலிதாகில பிளவங்கே துவாந்தத்வம் கதவதி ராமபான பானோ. முதல் 2 பாதத்துல இதை சொல்லியிருக்கா. இதுல தஸ்மின்னபி அப்படின்னு ஒரு அப்பின்னு சேர்த்துக்க. அவன் கூட அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இறந்து போயாச்சு. ராவணன் ரொம்ப நம்பி இருந்தது இந்த கும்பகர்ணன் தான். அவனும் போயாச்சு.
ஒளியினால் இருட்டு அழிவதை போல அவனும் அழிந்தாகிவிட்டாது. இப்படி இருக்கையில் இன்னொருத்தன் உள்ள வரான். யாருன்னு கேட்டா ஷூரஹா, மிகவும் சூரன். யாரு? சஹா, அவன். யாரு? இந்திரஜித், ராவணனுடைய மகன். ஷூரஹா சஹா நியுத்ய, போர் புரிந்து விட்டு. யார் அவன்? சஹா மேகநாதஹா. ஷூரஹா சஹா மேகநாதஹா நியுத்ய, யுத்தம் செய்துவிட்டு. பதங்கஹா இவ அஜனி, நெருப்பில் மாட்டிக்கொண்ட, அந்த வழியில் நெருப்பினுடைய வழியில் மாட்டிக்கொண்ட பதங்கஹா இவ. பதங்கஹான்னு சொன்னா பக்ஷி. எந்த பக்ஷின்னா இந்த விட்டில் பூச்சின்னு சொல்லுவோம். ஒளியில போய் மாட்டிண்டு அதனால வெளியே வர முடியாது, அப்படியே இறந்து போயிடும். அந்த மாதிரி இவன் இறந்து போகிறான். சரி, இப்போ பதங்கஹா இவன் சொல்லியாச்சு, அந்த பறவை போல அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நெருப்பு எது அப்படின்னு கேட்டா சௌமித்ரி ஜுவல திஷு பரிஹிஷா. சௌமித்ரிஹி அப்படின்னு சொன்னா லக்ஷ்மணன் அர்த்தம். சுமித்ராயாக புத்திரஹா சௌமித்ரிஹி, லக்ஷ்மணன். அவனுடைய ஜுவல திஷு, எரிகின்றதான, இஷுன்னா பானம், எரிகின்றதான பானம் அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு வேகமாக வரக்கூடியதான லக்ஷ்மணனுடைய அந்த பானம், அந்த பானமே இப்போ இங்க என்னதுன்னு கேட்டா பரிஹிஷ். பரிஹிஷா அப்படிங்கிறது இந்த நெருப்பினுடைய சொல்லக்கூடியது. பரிஹிஷ் அப்படின்னா நெருப்புன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்ப என்ன அடுத்து? லக்ஷ்மணனால் ஏவப்பட்டதான நெருப்பை போல மிக வேகமாக அர்த்தம். மிக வேகமாக ஏவப்பட்டதான அந்த பானம் இருக்கே, அதுவே நெருப்பு. அந்த நெருப்பில் விழுந்ததான பக்ஷியை போல, பதங்கத்தை போல, விட்டில் பூச்சியை போல, சூரஹா வீரனாகிய சஹா மேகநாதஹா, அந்த மேகநாதன் போர் புரிந்து இறந்தான். அஜனி அப்படின்னா அந்த வழியில் அர்த்தம், இறந்தான்னு அர்த்தம் வச்சுக்கணும். இப்போ 2 பேர் இறந்து போயாச்சு, முக்கியமானவா. யாரு? ஒண்ணு கும்பகர்ணன், 2வது மேகநாதா, ராவணனுடைய பையன். இப்படி முன்னாடி நிறைய பேர் இறந்து போயாச்சு, இப்போ முக்கியப்பட்ட ரெண்டு பேர் இறந்து போயாச்சு. இப்போ ராவணனுடைய நிலைமை என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டா ததா சமர துர்மதம் தமபி கும்பகர்ணம் ததா சுராதிபதி ஜித்வரம் தமபி மேகநாதம் ஹதம் நிஷம்ய தசகந்தரஸ்சிரதரம் பிரருத்ய க்ருதா ஜ்வலன்ன ரிஜிகாம்சயா நிரகமத்துரீக்ஷः புராத். பிருத்வி விருத்தத்துல இருக்கு. ததா, இந்த ஸ்லோகத்தினுடைய 87வது ஸ்லோகத்தினுடைய பதச்சேதகம். ததா சமர துர்மதம் தம் அபி கும்பகர்ணம் ததா சுராதிபதி ஜித்வரம் தம் அபி மேகநாதம் ஹதம் நிஷம்ய தசகந்தரஹ சிரதரம் பிரருத்ய க்ருதா ஜ்வலன் அரிஜிகாம்சய நிரகமத் துரீக்ஷः புராத். என்ன அர்த்தம்? ததா சமரதுர்மதம் தமபி கும்பகர்ணம். ததா சமரதுர்மதம். சமரதுர்மதன்னா யுத்தத்துல அவனை யாராலையும் துன்புறுத்த முடியாது, அப்பேற்பட்ட மாவீரன் கும்பகர்ணன். ததா துர்மதஹ, சமர துர்மதஹ, சமரே துர்மதஹ, சமரே யுத்தத்தில், துர்மதஹ வீழ்த்த முடியாதவன், துன்புறுத்த முடியாதவன், துர்மதஹ. அப்பேற்பட்ட அவனை, சமர துர்மதம், யார் அவன்? கும்பகர்ணம், கும்பகர்ணனை. வீழ்த்தவே முடியாத கும்பகர்ணன் அவன் வீழ்த்தப்பட்டான் என்பதை. ததா அவ்வாறே சுராதிபதி ஜித்வரம், சுராதிபதிஹி, சுரானாம் அதிபதிஹி சுராதிபதிஹி, சுரஹான தேவர்கள், அவர்களுடைய அதிபதி யாரு? இந்திரன், சுராதிபதி. தஸ்ய ஜேதா, அதாவது இந்த இந்திரனோடு நடந்த போர்ல வெற்றி பெற்றவன் யாருன்னு கேட்டா இந்திரஜித். இந்த மேகநாதனுக்கு இன்னொரு பேர் உண்டு, இந்திரஜித்னு பேர். அப்படின்னு அர்த்தம் இந்திரனை வென்றவன். அதனாலதான் இங்க என்ன சொல்றா? சுராதிபதி ஜித் வரம் சிரேஷ்டம்.
இந்திரனை வென்றவன் மிகவும் சிறந்தவன். அவனை தமபி மேகநாதம் ஹதம் கொல்லப்பட்டதை நிஷம்ய கேட்டுவிட்டு, யுத்தத்துல யாராலும் வீழ்த்த முடியாத கும்பகர்ணன் இறந்து விட்டான் என்பதையும், இந்திரனையே வென்றதான சிறந்தவனான வரம் சிரேஷ்டம் மேகநாதன் இறந்து விட்டான் என்பதையும் நிஷம்ய கேட்டுவிட்டு, தசகந்தரஹா கந்தரஹா அப்படின்னா கழுத்துன்னு அர்த்தம், 10 தலையை கொண்டவன் அர்த்தம். தசகந்தரஹா சிரதரம் வெகு நாட்கள் வெகு நேரம் பிரருத்திய அழுது விட்டு, அவனுக்கும் அந்த பாசங்கள் எல்லாம் உண்டு தானே, ராட்சசனா இருந்தாலும் கூட பிறந்தவர்கள், இவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிறத கேட்டு மிகவும் நெடுங்காலம் அழுது விட்டு, குருதா கோபத்தோடு, ஜுவலன்னு எரிந்து கொண்டு, அரிஜிகாம்சயா அரிஹி அப்படின்னா எதிரி, ஜிகாம்சான்னா ஹந்தும் இச்சா, புபுக்ஷா அப்படின்னு சொன்னா போக்தும் இச்சான்னு சொல்றோம் இல்லையா, ஜிக்ஞாசா ஞாத்தும் இச்சா, அத போல சந்தந்த பிரத்யம் தான் இங்க இருக்கு. ஜிகாம்சயா ஹந்தும் இச்சையா கொல்வதற்கு விருப்பம் கொண்டு, கோபத்தோடு, துரீக்ஷா பார்ப்பதற்கே முடியல அப்படின்னு அர்த்தம், பார்ப்பதற்கு அவனுடைய முகம் அவ்வளவு கோரமா இருக்கு, அவ்வளவு கோபத்துல இருக்கான். துரீக்ஷா ஈக்ஷித்தும் அனர்ஹா, அப்படி அனர்ஹான்னு சொன்னா இந்த இடத்துல முடியலைங்கிற அர்த்தம், அந்த அளவுக்கு கோபத்தோடு இருக்கான். இருக்கக்கூடிய அந்த ராவணன் புராத் தன்னுடைய நகரத்திலிருந்து போர் புரிகின்ற இடத்தை நோக்கி நிரகமத் புறப்பட்டான். எதற்காக? அரிஜிகாம்சயா எதிரிகளை கொல்லும் எண்ணத்தோடு விருப்பத்தோடு சென்றான். அடுத்தது 88வது ஸ்லோகம். ரக்ஷோநாதஸ்ய விக்ஷோபிதமதி நிஷிதைஹி சாயகைர்வானராணாம் சைன்யம் சம்பிராப்த தைன்யம் திஷி திஷி பயதோ தாவதாலோக்ய ராமः ஆசக்ஷாணேன தேஷாமபயமிவ திஷः பூரயன்னுத்பட்டேன ஜாகோஷேனாப்யதாவத் தசவதனமிபம் கேசரீவோக்தரம்ஹாஹா. இந்த ராவணன் கோபத்தோடு புறப்பட்டானே, என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டான். இந்த ஸ்லோகத்துல அவன் என்ன பண்ணினாங்கிறது சொல்றான். இந்த ஸ்லோகம் ஸ்ரக்தரா அப்படிங்கிற ஒரு விருத்தத்துல இருக்கு. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா, ரக்ஷோநாதஸ்ய விக்ஷோபிதமதி நிஷிதைஹி சாயகைஹி, விக்ஷோபிதமதி நிஷிதைஹி அப்படி ஒரு பதம், சாயகைஹி வானராணாம் சைன்யம் சம்பிராப்த தைன்யம் திஷி திஷி பயதः தாவத் அவலோக்ய ராமः ஆசக்ஷாணேன தேஷாம் அபயம் இவ திஷः பூரயன் உத்பட்டேன ஜ்யாகோஷேன அப்யதாவத் தசவதனம் இபம் கேசரி இவ உக்ரரம்ஹாஹா. என்ன சொல்றாரு பாருங்க. ராவணன் என்ன பண்ணா, பானங்களை வானரர்களை நோக்கி விடுறான். அந்த பானங்கள் என்ன பண்றது? மிகவும் கூர்மையான பானங்கள். நிஷிதைஹி சாயகைஹி, சாயகஹான்னா பானம். எப்பேற்பட்டது? நிஷிதஹா அத்தியந்தம் தீக்ஷ்ணா, மிகவும் கூர்மையா இருக்கக்கூடியது. அதுவும் அது என்ன பண்ணுமா, விக்ஷோபிதமதி கலங்க அடிச்சுடுவான். யார நோக்கி இந்த ராவணன் அம்பு விடுறானோ அந்த அம்பு அவர்களை ஒரு கலக்க பண்ணிட்டுமா, கலங்கடிக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கலங்கடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு அர்த்தம். என்ன பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பயத்தையும் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடியதான பானங்கள். யாருடைய பானங்கள்? ரக்ஷோநாதஸ்ய, ரக்ஷசாம் நாதா ரக்ஷோநாதா, இந்த அசுர குலத்தினுடைய தலைவன் ராவணன், அவனுடைய பானங்கள். விக்ஷோபிதமதி நிஷிதைஹி சாயகைஹி, என்ன பண்ணிடுதுன்னு சொன்னோம்? இந்த தீக்ஷண நிஷிதைஹி சாயகைஹி, மிகவும் கூர்மையான அம்புகளால்
அதுவும் அந்த அம்புகள் எப்பேற்பட்டது? கலங்கடிக்க கூடியதான அம்புகள். அவைகளால் என்ன பண்ணினான் அப்படின்னு கேட்டா, வானராணாம் சைன்யம் சம்பிராப்த தைன்யம் அகரோத். இந்த வானரங்கள் எல்லாம் என்ன, இப்போ முன்னாடி 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னு சொன்னா, இந்த வானரங்கள் ராட்சசர்களை போட்டு துவம்சம் பண்ணினது ரொம்ப தைரியத்தோடு இருந்து இப்படிலாம் சொன்னோம். இப்போ இந்த ராவணன் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே விபரீதமா மாறி போயிடுறது. இந்த வானர சைன்யம், வானரானாம் சைன்யம் என்ன பண்றதுன்னு கேட்டா, சம்பிராப்த தைன்யம், என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு தீன கதி வந்துடுதான். ஐயோ இப்படி மிகவும் கொடூரமான பயங்கரமான அம்புகளை ஏவரானே, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ஒரு தீனத்தா வந்துருச்சு. நம்ம என்ன பண்றது, அவ்வளவுதான், நம்முடைய உயிரெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தீன நிலைக்கு வந்தாச்சாம். சம்பிராப்த தைன்யம், இந்த சைன்யம், வானர சைன்யம் இப்ப என்னவா எடுத்து சம்பிராப்த தைன்யம், ஒரு தீன நிலைய, ஒரு என்ன பண்றதுன்னே தெரியாத, கிட்டத்தட்ட நம்ம சரணடைகிற மாதிரி அந்த ஒரு நிலைக்கு வந்தாச்சு. அது மட்டும் இல்ல, திஷி திஷி, எல்லா திக்குகளிலும் அர்த்தம். 2 தடவை இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா எல்லா திக்குகளிலும் அர்த்தம். திஷி திஷி, ஒவ்வொரு திக்கிலும், பயதா, பயத்தினால், தாவதாலோக்கிய, இப்படி இந்த வானர சைன்யம் ராவணனுடைய பானங்களை பார்த்து பயதா, பயத்தினால், திஷி திஷி தாவத், இப்படி ஒவ்வொரு திக்குகளும் நோக்கி பயந்து ஓடுறா அப்படிங்கறத ஆலோக்கிய, பார்த்து விட்டு, ராமன் என்ன பண்ணினார் தெரியுமோ? இவர்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் வரணும். தைரியம் வரணும்னா என்ன பண்ணணும்? நீங்க பயப்படக்கூடிய அளவுக்கு அவன் பெரிய வீரன், அதை விட அதிகமான வீரன் நம்ம கிட்ட இருக்குன்னு காமிக்கணும். காமிச்சா இவருடைய பயம் எல்லாம் போயிடும். ஏன்னா ராவணனை பார்த்தானே பயப்படுறான். ராவணன் அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியத்தை கொண்டவன் ஒருத்தர் இருக்கான்னு ஒரு விஷயத்தை காமிச்சாச்சுன்னா அவங்களுடைய பயம் போயிடும். அப்போ ராமர் என்ன பண்றார்? ஒரு சிறந்த தலைவர் தானே அவர், நேதா இல்லையா, ராஜா இல்லையா, அவர் என்ன பண்றார்? ஆச்சக்ஷானேனா, ஆச்சக்ஷான்னா சொல்வதுன்னு அர்த்தம், தெரிவிக்கிறது போல. எப்படி தெரிவிக்கிறார் தெரியுமோ? அதை தேஷாம் அபயம் இவ, நீங்க எல்லாம் பயப்படாதீங்கோ, உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்வதை போல. வாயால சொன்னா அது கேட்க, எல்லாம் ஓடிட்டு இருக்கா, எப்படி கேட்க முடியும்? அல்லது அந்த பேச்சுல ஒரு நம்பிக்கையும் வராது. நாம இதை முன்னாடியே ராமாயணத்துல பார்த்துக்கலாம். இந்த வாலி கிட்ட போகும் பொழுது ராமனுடைய பராக்கிரமத்தின் பெயர்ல வாலிக்கு சந்தேகம் வருது. அப்போ ராமர் வாயால சொல்லல நான் பெரிய பராக்கிரமி அப்படின்லாம் சொல்லல. ஒரு பானத்தை விட்டு 7 மரத்தை உடைச்சார் ஒரே பானத்தினால. அப்போ அவருக்கு புரிஞ்சு போயிடுது இவர் பெரிய பலசாலி. அப்ப அந்த காரியத்தை பண்ணினாதான் தெரியும். அந்த போல இவர் என்ன பண்ணினாரா? ஒரே ஒரு காரியம் பண்ணினார். என்ன பண்ணார் அப்படின்னா, திஷப் பூரயன் உத்பட்டேனா ஜியாகோஷேனா, இந்த வில் இருக்கு இல்லையா, வில்லுல அந்த கயிறு ஒண்ணு இருக்கும், ஜியான்னு சொல்லுவோம். அது அத ரொம்ப மிக பலத்தோடு புடிச்சு இழுத்து விட்டா பயங்கரமா ஒரு சத்தம் வரும். அதுக்கு ஒரு பலம் வேணும், பராக்கிரமம் வேணும். அந்த ஜாகோஷேனா என்ன பண்ணினாராம்? திஷப் பூரயன் உத்பட்டேனா உத்கதேனா, அதுல இருந்து வெளிப்படுகின்ற, நான் அதிலிருந்து வெளிப்படுகின்றதான கோஷேன சத்தத்தினால், திஷஹா பூரையன்னு, எல்லா திக்குகளையும் அந்த சத்தம் பரவற மாதிரி ஒரு சத்தத்தை ஏற்படுத்தினாரா. இப்படி ஒரு சத்தத்தை கேட்ட உடனே இவர் எதுக்காக பண்ணினார்? இது வானர்களுடைய சைன்யத்துக்கு ஒரு நம்பிக்கை வரணும் தானே. அந்த நம்பிக்கை வெறும் சத்தத்தினால வந்துடுமான்னு கேட்டா அப்படி வராது. இந்த சத்தத்தை பார்த்து எதிரி ஓடினா தானே வரும். இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த தசானனஹா ராவணன் ஓடி போயிட்டானா. எதை போல ஓடினா அப்படின்னு கேட்டா பாருங்க, ஜாகோஷேனா அபியதாவத், ஓடும்படி செய்தார். யாரு? தசவதனம், 10 தலைய கொண்டவனை, அதாவது ராவணனை ஓடும்படி செய்தார். எப்படின்னு கேட்டா, இபம் கேசரி இவ உக்ர ரம்ஹா, கேசரி அப்படின்னா சிங்கம். இந்த சிங்கத்தினுடைய உக்ர ரம்ஹா, ரம்ஹான சத்தம், உக்ர ரம்ஹா, மிகவும் பயங்கரமான அந்த சத்தம் இருக்கா இல்லையா, அது கேட்ட உடனே யானைகள், இபம்னா பெண், பெண் யானை, அதுலயும் இந்த யானைகள் எப்படி செதறடிச்சு ஓடுமோ சிங்கத்துடைய சத்தம் கேட்ட உடனே, அந்த மாதிரி தசானன் ஓடினானா. இவன் தசானன், அது கஜானன், அவ்வளவுதான் வித்யா, கஜா. இந்த சிங்கத்தினுடைய சத்தத்தை கேட்டா எப்படி இந்த யானைகள் எல்லாம் ஓடுமோ, அத போல ராவணன்
ஸ்ரீராமரால் எழுப்பப்பட்டதான அந்த ஜியா கோஷம் இருக்கே, நானுடைய சத்தம், அதுல இருந்தே ஓடினானா. இப்போ அந்த வானர சைன்யம் தைரியத்தை அடையுமா அடையாத? கண்டிப்பா அடையும். இந்த ஒரு சத்தத்துக்கே அவன் பயந்து போறானே, இப்ப ராமர் அம்பெல்லாம் விட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடும் இல்லையா? இப்படி அந்த வானர சைன்யத்துக்கு தைரியத்தை ஊட்டினார். அடுத்த ஸ்லோகம். ततोऽभिमुखतां गते दशमुखे रघूणां पतिः ववर्ष विशिखावळीर्घन इवाम्बुधारा गिरौ सता अपि सहन् कथञ्चन मुमोच यानाशुगान् सतानपि तिलांश शकलयां बभूव प्रभुः. पृथ्वी वृत्तத்துல இருக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம். ततः अभिमुखतां गते दशमुखे रघूणां पतिः ववर्ष विशिखावलीः घनः इव अम्बुधारा गिरौ सः ताः अपि सहन् कथञ्चन मुमोच यान् आशुगान् सः तान् अपि तिलांशशः शकलयां बभूव பிரபு. இப்போ ராமனுக்கும் ராவணனுக்கும் நேரடியான சண்டை ஏற்படுறதுங்கிறத இதுல வர்ணிக்கிறார். ததஹா பிறகு இந்த மாதிரி தைரியத்தை ஊட்டி போர் புரிய ஆரம்பிக்கும் பொழுது அபிமுகதாம் கதே தசமுகே, தசமுகே அபிமுகதாம் கதே, தசமுகா ராவணஹா, ராவணன் நேரடியாக வந்த பொழுது, நேரில் அப்போ ரெண்டு பேர் கிட்ட வந்தாச்சு சண்டை போடுறதுக்கு. இந்த மாதிரி நேராக வருகையில் ரகுணாம் பதிஹி, இந்த ரகுவம்சத்தில் பிறந்த சிரேஷ்டனான ராமன் என்ன பண்ணினார்? விஷிகாவலிஹி வவர்ஷ, விஷிகான்னு சொன்னா அம்புன்னு அர்த்தம். ஒரு ஸ்லோகத்துல ஒரு விஷயத்தை சொல்றதுக்குண்டான ஒரு பதத்தை சொல்லிட்டாருன்னா மறுபடியும் அந்த பதம் சொல்றதே இல்லை. பானங்கிற ஒரு வஸ்து, அதை சொல்றதுக்கு சாயகான்னு என்னென்னலாம் பர்யாய சினானிம்ஸ் உண்டோ அத்தனையும் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் கொண்டு வரார். இந்த கவியினுடைய சாமர்த்தியம் இதெல்லாம். பயன்படுத்திய பதங்களை மறுபடியும் பயன்படுத்தாத அதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான வேற பதங்களை பயன்படுத்துறார். விஷிகாவளிஹி, ஆவளிஹின்னா வரிசைன்னு அர்த்தம். நம்ம தீபாவளிஹின்னு கூட சொல்லலாம். தீபானாம் ஆவளிஹி, ஆவளிஹின்னா பங்கின்னு அர்த்தம், வரிசை. இவர் ராமர் எப்படி தொடர்ச்சியா அம்பு விடுறாராம். விஷிகாவளிஹி, அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? தாரையா இருக்கிறதுனால ஒரு வரிசையா வருது அம்புகள். அந்த அம்புகளை ராவணன் மேல் வவருஷ பொழிந்தார், மழை போல பொழிந்தார். அதை எப்படி சொல்றா பாருங்க. கன இவ அம்புதாரா கிரௌ, கனஹனா மேகம். இந்த மேகமானது அம்புதாரா, தொடர்ச்சியா வரக்கூடிய அந்த மழை துளிகள் இருக்கா இல்லையா, அத போல அம்புதாரா, அதுதான் தொடர்ச்சி. அதை போல, அது எங்க? இந்த மலை இருக்கு இல்லையா, பர்வதா, அதன் மேல் விழுவதை போல. அப்படின்னு சொன்னா பூமியில விழுந்தா நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும், இந்த எத்தனை துளிகள் விழுந்தது என்னெல்லாம் சொல்ல முடியும். மலையின் மேல விழுந்தா நம்மளால அதை கண்டுபிடிக்கவே முடியாது, எத்தனை விழுந்தது சொல்லவே முடியாது. எதுக்காக இதை சொல்றா? மெனக்கெட்டு கிரௌ பர்வத்தே அப்படின்னு ஏன் சொல்றா அப்படின்னு கேட்டா, ராமரால் பொழியப்பட்டதான அந்த அம்புகள் இருக்கே, அது கணக்கிடவே முடியல. அதனால்தான் கிரௌ அம்புதாரா இவ, மலையில் பொழியப்பட்டதான மேகங்களை போல. மேகம் ராமருக்கு ஒப்பா உவமை. அந்த மழை அப்படிங்கிறது அங்க ஜலத்தினுடைய தாரா, இங்க அம்புகளுடைய தாரா தொடர்ச்சி. இப்படியாக அழகா வர்ணனை பண்றார். சரி, இப்படி அவர் அம்பு மழை பொழிந்தார் ராமர். ராவணன் என்ன பண்ணினான் அப்படின்னு கேட்டா, சஹா அவன், தாக அபி சஹன், அவனும் ஒரு பெரிய வீரன் தானே. சஹா அவன், தாக தாராக, முன்னாடி சொல்லப்பட்டதான அம்புகளுடைய அந்த தொடர்ச்சி, அவைகளை சஹன்னு, அதையும் கதஞ்சித் சாந்தின், அதாவது ரொம்ப அப்படியே ரொம்ப சுலபமா அதை தாங்கி கொண்டான் இல்ல, கதஞ்சித் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கதஞ்சித் எப்படி, கதஞ்சன எப்படியோ, சஹன்னு பொறுத்து கொண்டு மறுபடியும் இவன் ராமன் மேல அம்புகளை எய்தான். எப்படி? யானு ஆஷுகானு, ஆஷுன்னா உடனேன்னு அர்த்தம். ஆஷு தோஷி அப்படின்னு சொல்லுவோம் சிவனை இல்லையா, சட்டுன்னு சந்தோஷத்தை அடைபவர்.
ஒரு சின்ன விஷயத்தினாலே. அந்த மாதிரி ஆஷுன்னு சொன்னா இங்க உடனேன்னு அர்த்தம். ஆஷு கான், ஆஷு கச்சதி இது ஆஷுகா, மிகவும் வேகமாக செல்கின்றதான இந்த பானங்களை, யானாசுகான், எந்த அம்புகள் மிக வேகமா போகும் அந்த அளவுக்கு இவன் வேகமா இவன் செலுத்துறான். முமோச்ச, விடுவித்தான் அப்படின்னு சொன்னா வில்லிலிருந்து அம்புகளை விடுவித்தான். மிக வேகமாக செல்லக்கூடியதான அம்புகளை ராமனை நோக்கி விடுவித்தான். சஹா பிரபு, பிரபுன்னா ராமன் தலைவன். சஹா பிரபு தானபி, ராவணனால் எய்ததான அம்புகளையும் கூட என்ன பண்ணினார்? திலாம்சஷா அப்படின்னு அர்த்தம். எள்ளினுடைய கணங்கள், கணங்கள்னா ஒவ்வொரு எள்ளு இருக்குல்ல சின்ன சின்னதா, அதை போல சகலயாம் பபுவா, பீஸ் பீஸாக, சுக்குநூறாகன்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி பண்ணினார். அவன் விட்ட அம்புகளே இவர் தொலைத்து எடுத்தார். எப்படின்னு சொன்னா ஒவ்வொரு எள்ளு போல சின்ன சின்ன துணிகளாக மாற்றினார். அந்த அளவுக்கு இவர் மிகவும் பராக்கிரமத்தை உடையவர்னு காமிக்கிறார். நம்ம இந்த சதசகா அப்படின்லாம் சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தை, 100 100ஆக. அந்த மாதிரி இங்கே திலாம்சஷா, திலன் கூட, திலன்னா எள்ளு, எள்ளினுடைய அம்சங்கள் அதையும் உடைச்சா எத்தனை ரொம்ப சின்னதா துளிகள் கிடைக்குமா இல்லையா, அதை போல ஆக்கினார் ராவனுடைய அம்புகளை. சகலயாம் பபூவா, சகலம் சொன்னா பீஸ், சகலம்னா எல்லான்னு அர்த்தம், சகலம் சொன்னா ஒரு பகுதி, பீஸ் அர்த்தம். அந்த அளவுக்கு எள்ளினுடைய பகுதியை போல பண்ணினார் அப்படிங்கிறதாக இந்த ராமன் ராவணன் மேல விட்ட அம்புகளை எப்படின்னு அழகா வரைஞ்சுக்கிறார். அதே மாதிரி ராவணன் விட்ட அம்புகளை ராமன் என்னவா பண்ணினார் அப்படிங்கிறது மிக அழகா சொல்லியிருக்கார். மேற்கொண்டு ஸ்லோகங்களை வருங்காலத்துல பார்க்கலாம்.